வணக்கம் நண்பர்களே. உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி கேட்கலாமா? ஏன் சில பேர் வாழ்க்கையில எப்போதும் ஏமாறுறாங்க? ஏன் சில பேர் நல்ல மனசோட இருந்தும் கஷ்டப்படுறாங்க? ஏன் சில பேர் ரொம்ப உழைச்சும் முன்னேற முடியாம தவிக்கிறாங்க? ஆனா, அதே நேரத்துல ஏன் சில பேர் எந்த சூழ்நிலையிலும் தோற்காம முன்னேறுறாங்க? ஏன் சில பேரை யாராலும் ஏமாற்ற முடியாது? ஏன் சில பேர் பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் மதிப்பு கிடைக்குது? ஏன் சில பேர் கூட்டத்துல நின்னாலே ஒரு தனி மரியாதை கிடைக்குது? கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாருங்க நண்பர்களே. இதுக்கெல்லாம் காரணம் அதிர்ஷ்டம் கிடையாது, பணம் கிடையாது, அழகு கிடையாது, பெரிய படிப்பு கூட கிடையாது. ஏன்னா ஒரே ஒரு விஷயம் தான், புத்திசாலித்தனம். ஆமாங்க, வாழ்க்கையில வெற்றி பெறுறவங்க எல்லாரும் புத்தக அறிவால மட்டும் ஜெயிக்கல. வாழ்க்கை அறிவால ஜெயிச்சாங்க. எந்த மனிதனை நம்பணும், எந்த மனிதனை தூரம் வைக்கணும், எந்த நேரத்துல பேசணும், எந்த நேரத்துல அமைதியா இருக்கணும், எந்த வாய்ப்ப பிடிக்கணும், எந்த பிரச்சனைய அத கடந்து போகணும், இதெல்லாம் தெரிஞ்சிருக்கிறவங்க தான் வாழ்க்கையில பெரிய அளவுல முன்னேறுறாங்க. ஆனா, நண்பர்களே, இன்னைக்கு நெறைய பேரு ஒரு பெரிய தப்ப பண்ணிட்டே இருக்காங்க. அது என்ன தெரியுமா? எல்லாரையும் நம்புறாங்க. எல்லாருக்கும் நல்லது செய்ய நினைக்கிறாங்க. எல்லாரையும் சந்தோஷப்படுத்த முயற்சி பண்றாங்க. மற்றவர்கள் என்ன நினைப்பாங்கன்னு பயந்து வாழ்றாங்க. அதனால நல்ல மனசு இருந்தும் கஷ்டப்படுறாங்க, திறமை இருந்தும் பின்னாடி தள்ளப்படுறாங்க. உழைப்பு இருந்தும் ஏமாந்துடுறாங்க. நீங்களே யோசிச்சு பாருங்க. ஸ்காட்ல ஒரு மான் ரொம்ப நல்ல குணமா இருக்கலாம். ஆனா, அதுக்கு புத்திசாலித்தனம் இல்லன்னா, அது ஒரு நாள் வேட்டைக்காரன்கிட்ட சிக்கிடும். ஆனா, ஒரு கழுகு அமைதியா மேல இருந்து கவனிக்கும். சரியான நேரத்துல மட்டும் தான் செயல்படும். அதனால தான் அது உயிர் பிழைக்கிறது. வாழ்க்கையும் அப்படிதான் நண்பர்களே. நல்லவங்க மட்டும் ஜெயிக்க மாட்டாங்க. புத்திசாலியான நல்லவங்க தான் ஜெயிப்பாங்க. சுவாமி விவேகானந்தர் ஒரு இடத்துல சொல்றாரு, உலகம் உங்கள மதிக்கணும்னா, முதல்ல நீங்க உங்கள மதிக்க கற்றுக்கொள்ளணும். இந்த ஒரு வரிக்குள்ள பெரிய வாழ்க்கை ஞானம் இருக்கு. ரெயுல் ஒன்று, எல்லாரிடமும் உன் திட்டங்கள சொல்லாதே. நண்பர்களே, உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி கேட்கலாமா? நீங்க வாழ்க்கையில ஒரு பெரிய கனவு கண்டிருக்கீங்களா? ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும், ஒரு யூடியூப் சேனல் தொடங்கணும், ஒரு நல்ல வேலைக்கு போகணும், சொந்த வீடு கட்டணும், உடம்ப ஃபிட்டா மாத்தணும். இப்படி ஏதாவது ஒரு கோல் உங்க மனசுல வந்திருக்கா? அப்படி வந்த உடனே நீங்க என்ன பண்ணுவீங்க? ரொம்ப சந்தோஷத்துல நண்பர்கள் கிட்ட சொல்லுவீங்க, உறவினர்கள் கிட்ட சொல்லுவீங்க, வீட்ல சொல்லுவீங்க. சில நேரத்துல சோஷியல் மீடியால கூட போஸ்ட் போட்டுருவீங்க. ஆனா, மக்களே அதுக்கப்புறம் என்ன என்ன ஆகுது? சில நாட்கள் உற்சாகமா இருப்போம். அதுக்கப்புறம் அந்த கனவு அப்படியே மறைந்து போயிடும். பல பேரோட வாழ்க்கையில இது நடக்குது. ஏன் தெரியுமா? ஏன்னா, விதை முளைக்கிறதுக்கு முன்னாடியே அதை எல்லாருக்கும் காட்ட ஆரம்பிச்சுடுறோம். ஒரு விவசாயி விதைய மண்ணுக்குள்ள விதைச்சுட்டு, அடுத்த நாள் தோண்டி பார்த்தா முளைச்சிருச்சா? மறுநாள் மறுபடியும் தோண்டி பார்த்தா, இன்னும் அந்த வளரலையா அப்படின்னு தினமும் தோண்டிட்டு இருந்தா, அந்த விதை ஒரு நாளும் மரமாக மாறாது. அது அழிஞ்சு போயிடும். அதே மாரி தான் உங்க உங்க கனவுகளும், உங்க திட்டங்களும், உங்க இலக்குகளும் அவங்களுக்கு வளர கொஞ்சம் அமைதியும், கொஞ்சம் நேரமும், கொஞ்சம் ரகசியமும் தேவ. சுவாமி விவேகானந்தர் ஒரு இடத்துல சொல்றாரு, "உங்களுடைய பெரிய எண்ணங்களை பாதுகாத்து வைத்துக் கொள்ளுங்கள். அவை மெதுவாக சக்தியாக மாறும்." இந்த வார்த்தையில ஒரு பெரிய ரகசியம் இருக்கு. நம்மள பல பேரு ஒரு கோல் செட் பண்ணதும், உடனே எல்லார்கிட்டயும் சொல்ல ஆரம்பிச்சுடுறோம். "நான் இந்த வருஷம் ஐஏஎஸ் படிக்கப் போறேன். நான் யூடியூப்ல பெரிய ஆளா போறேன். நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன். நான் 20 கிலோ வெயிட் குறைக்க போறேன்." அப்படின்னு. அப்போ என்ன ஆகும் தெரியுமா? உடனே 4 விதமான மனிதர்கள் வருவாங்க. முதல் வகை சிரிக்கிறவங்க, "உன்னால முடியுமா? நீயா? இதுக்கு முன்னாடி என்ன பண்ண?" அப்படின்னு கேட்பாங்க. 2வது வகை பயம் காட்டுறவங்க, "ரிஸ்க் அதிகம். தோத்துட்டா என்ன பண்ணுவ?
சம்பளம் வாங்கிட்டு அமைதியாயிரு அம்மு அப்படின்னு சொல்லுவாங்க. 3வது வகை பொறாமைப்படுறவங்க வெளியில சப்போர்ட் பண்ற மாதிரி இருப்பாங்க. ஆனா உள்ளுக்குள்ள நீங்க ஜெயிக்கக் கூடாதுன்னு நெனைப்பாங்க. 4வது வகை உங்கள சந்தேகப்பட வைக்கிறவங்க. இது சரியா? உனக்கு திறமை இருக்கா? நீ ரெடியா? அப்படின்னு கேட்டு கேட்டு உங்க கான்ஃபிடன்ஸ உடைச்சிடுவாங்க. நண்பர்களே, ஒரு உண்மை சொல்றேன். உலகத்துல எல்லாரும் உங்க வெற்றிய விரும்ப மாட்டாங்க. சில பேருக்கு நீங்க தோத்தா தான் சந்தோஷம். அதனால உங்க கனவுகள எல்லார்ட்டயும் கொண்டு போய் வைக்காதீங்க. முதல்ல உங்க வேல பேசட்டும். அதுக்கப்புறம் நீங்க பேசுங்க. ஒரு சிங்கம் காட்டுக்குள்ள போய், "நான் சிங்கம். ஆஹா, நான் சிங்கம்." அப்படின்னு தினமும் அறிவிக்காது. அது அமைதியா இருக்கும். ஆனா அது நடந்தாலே காடு முழுக்க தெரியும். அதே மாரி உங்க சக்சஸம். அது வர்ற வரைக்கும் அமைதியா இருங்க. வந்தப்பறம் உலகமே பேசும். இன்னொரு விஷயம் கவனிங்க. நீங்க ஒரு கோலை எல்லார்கிட்டயும் சொல்லிட்டீங்கன்னா, உங்க மூளை ஒரு தவறு பண்ணும். சைக்காலஜில இதுக்கு ஒரு பேர் இருக்கு. நீங்க சாதிக்காமலேயே சாதிச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துரும். அதனால உழைப்பு குறைய ஆரம்பிக்கும். அதனால தான் நான் ரேயுல் 2 டேஷ் அதிகமா பேசுறவன விட அதிகமா கேட்பவன் புத்திசாலி. நண்பர்களே, உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி கேட்கலாமா? ஒரு அறையில 10 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அதுல ஒருத்தர் மட்டும் தொடர்ந்து பேசிட்டே இருக்காரு. மத்தவங்க என்ன சொல்றாங்கன்னு கூட கேட்க மாட்டாரு. அவர பார்த்தா உங்களுக்கு என்ன தோணும்? இவருக்கு எல்லாமே தெரியும் போல. அப்படித்தானே? ஆனா, மக்களே, உண்மையான அறிவாளி அப்படி இருக்க மாட்டான். அவன் பேசுறத விட கேட்கறதுல அதிக நேரம் செலவழிப்பான். ஏன்னா, பேசும்போது நமக்கு தெரிஞ்சத தான் சொல்றோம். ஆனா, கேட்கும்போது புதுசா ஏதாவது கத்துக்கிறோம். இதுதான் புத்திசாலிகளோட ரகசியம். நீங்க கவனிச்சு பார்த்தீங்களா? உலகத்துல பெரிய வெற்றியாளர்கள், பெரிய தலைவர்கள், பெரிய தொழிலதிபர்கள், பெரிய ஆன்மீக குருமார்கள் யாரும் தேவையில்லாம பேச மாட்டாங்க. அவங்க முதல்ல கவனிப்பாங்க, புரிஞ்சுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் பேசுவாங்க. சுவாமி விவேகானந்தர் ஒரு இடத்துல சொல்றாரு, "முதல்ல புரிஞ்சுகொள்ள, அப்புறம் பேசு." இந்த ஒரு வரியில வாழ்க்கையோட பெரிய அறிவு ஒளிஞ்சிருக்கு. நம்மள பல பேர் என்ன பண்றோம், யாராவது பேச ஆரம்பிச்சாலே, அவர் முடிக்கிறதுக்கு முன்னாடியே பதில் சொல்ல தயாரா இருப்போம். அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு கூட முழுசா கேட்க மாட்டோம். ஏன்னா, நமக்கு பேசணும். நம்ம கருத்த சொல்லணும். நாம தான் சரின்னு நிரூபிக்கணும். இதுதான் பிரச்சனை. நண்பர்களே, ஒரு காலி டம்ளர்ல தான் தண்ணி ஊத்த முடியும். ஏற்கனவே நெறைய இருக்கும் டம்ளர்ல ஊத்த முடியுமா? முடியாது. அதே மாதிரி எப்பவும் நாம மட்டும் பேசிட்டே இருந்தா, புதிய அறிவு நம்ம உள்ள வர முடியாது. ரெயுல் 3 உணர்ச்சியில் முடிவு எடுக்காதே நண்பர்களே! உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி கேட்கலாமா? கோபத்துல பேசின ஒரு வார்த்தைக்காக பிறகு வருத்தப்பட்டிருக்கீங்களா? அவசரத்துல எடுத்த ஒரு முடிவுக்காக பல மாதங்கள் கஷ்டப்பட்டிருக்கீங்களா? ஒரு நிமிஷ உணர்ச்சிக்காக ஒரு நல்ல உறவை இழந்திருக்கீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம வாழ்க்கையில நடக்கிற பல பெரிய பிரச்சனைகளுக்கும் காரணம் மத்தவங்க கிடையாது, நம்ம உணர்ச்சிகள் தான். ஆமாங்க நண்பர்களே, கோபத்துல பேசுற ஒரு வார்த்தை வருஷக்கணக்கான உறவ உடைச்சிடும். வருத்தத்துல எடுக்கிற ஒரு முடிவு எதிர்காலத்த பாதிச்சிடும். பொறாமையில செய்ற ஒரு செயல் நம்ம நிம்மதியையே அழிச்சிடும். பயத்துல எடுக்கிற ஒரு முடிவு நல்ல வாய்ப்புகளை இழக்க வைக்கும். அதனால தான் புத்திசாலியான மனிதன் உணர்ச்சியை வைத்து முடிவு எடுக்க மாட்டான். அவன் உணர்ச்சியை புரிஞ்சுப்பான். ஆனா அதுக்கு அடிமையாக மாட்டான். சுவாமி விவேகானந்தர் ஒரு இடத்துல சொல்றாரு, மனதை வென்றவன் உலகத்தையே வென்றவன். இந்த ஒரு வரி சாதாரண வரி கிடையாது. ஏன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய போராட்டம் வெளியில இல்ல, நம்ம மனசுக்குள்ள தான். நீங்க கவனிச்சு பாத்தீங்களா? நாம கோபமா இருக்கும்போது சரியா யோசிக்க முடியாது.
வருத்தமா இருக்கும்போது நல்லதையே கெட்டதா பார்க்க ஆரம்பிச்சுடுவோம். பயமா இருக்கும்போது எல்லா வாய்ப்புகளும் ஆபத்தா தெரியும். அந்த நேரத்துல எடுக்கிற முடிவுகள் 5 எல்லோரையும் சந்தோஷப்படுத்த முயற்சி செய்யாதே நண்பர்களே. உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி கேட்கலாமா? உங்க வாழ்க்கையில எத்தன தடவ அவங்க என்ன நினைப்பாங்க? நீ யோசிச்சு ஒரு முடிவ மாத்தியிருக்கீங்க. எத்தன தடவ உங்களுக்கு பிடிக்காத விஷயத்துக்கு கூட சரின்னு சொல்லியிருக்கீங்க? எத்தன தடவ மத்தவங்க சந்தோஷமா இருக்கணும்னு நெனச்சு, உங்க சந்தோஷத்த தியாகம் பண்ணியிருக்கீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நண்பர்களே. நம்மள நெறைய பேர் வாழ்க்கையில செய்ற மிகப்பெரிய தவறு என்ன தெரியுமா? எல்லோரையும் சந்தோஷப்படுத்த முயற்சி பண்றது. ஆனா, ஒரு கசப்பான உண்மை என்னன்னா, இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரையும் திருப்திப்படுத்தவே முடியாது. முடியவே முடியாது. நீங்க நல்லவனா இருந்தாலும் குறை சொல்லுவாங்க. ரெயுல் 6 தவறான மனிதர்களிடமிருந்து விலகி இரு நண்பர்களே. உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி கேட்கலாமா? உங்க வாழ்க்கையில நடந்த சில பெரிய பிரச்சனைகளுக்கு காரணம் உங்களோட முடிவுகளா? இல்ல உங்கள சுத்தி இருந்த மனிதர்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம வாழ்க்கையில நடக்கிற பல வெற்றிகளுக்கும், பல தோல்விகளுக்கும் நம்ம கூட இருக்கிற மனிதர்கள் தான் காரணம். ஏன்னா, ஒரு மனிதன் தனியா வாழ்றது கிடையாது. அவன் பழகுற நண்பர்கள், அவன் கேட்கிற வார்த்தைகள், அவன் சுத்தி இருக்கிற சூழல், இதெல்லாம் தான் அவனோட எதிர்காலத்த உருவாக்குது. அதனால தான் சுவாமி விவேகானந்தர் சொல்றாரு, "நீ யாரோட பழகுற என்று சொல்ல நீ யாரு?" அப்படிங்கிறத நான் சொல்றேன். எவ்வளோ ஆழமான வார்த்தை பாருங்க. நண்பர்களே, ஒரு அழுகிய பழத்த ஒரு நல்ல பழங்கள் நிறைந்த கு கூடைக்குள்ள வச்சா என்ன ஆகும்? முதல்ல ஒரு பழம் மட்டும் கெடும். அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்கிற பழம் கெடும். கொஞ்ச நாள் கழிச்சு முழு கூடை கெட்டுப் போயிடும். அதே மாரி தான் சன்சி என்று தவறான மனிதர்களும் அரசே முதல்ல அவங்க ஒரு கெட்ட பழக்கத்த கத்துக் குடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு கெட்ட எண்ணத்த விதைப்பாங்க. அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையே மெதுவா அழிச்சிடுவாங்க, உங்களுக்கு தெரியாமலே. நண்பர்களே, ஒரு சின்ன கதை சொல்றேன். ஒரு நல்ல மாணவன் இருந்தான். படிப்புல ரொம்ப நல்லவன். அவனுக்கு பெரிய கனவுகள் இருந்துச்சு. ஒரு நாள் சில தவறான நண்பர்கள் கிடைச்சாங்க. முதல்ல, "வாடா, சும்மா வெளிய போலாம்" அன்னு கூப்பிட்டாங்க. அப்புறம், "இன்னைக்கு மட்டும் கிளாஸ் கட் அடிக்கலாம்" அன்னு சொன்னாங்க. அப்புறம், "லைஃப் என்ஜாய் பண்ணணும்" ன்னு சொல்லி கெட்ட பழக்கங்கள கத்துக் குடுத்தாங்க. கொஞ்ச வருஷத்துல அவன் கனவும் போச்சு, படிப்பும் போச்சு, எதிர்காலமும் போச்சு. மாறியது அவன் திறமை இல்ல, அவன் சுற்றம். அதனால நண்பர்களே, நீங்க யார் கூட பழகுறீங்கன்னு கவனமா பாருங்க. ஏன்னா, உங்க நண்பர்கள் உங்க எதிர்காலத்த எழுதுறாங்க. இன்னொரு விஷயம், எல்லா தவறான மனிதர்களும் கெட்ட முகத்தோட வரமாட்டாங்க. சிலர் ரொம்ப நல்லவங்க மாரி இருப்பாங்க. சிரிப்பாங்க, பாராட்டுவாங்க. ஆனா, உங்கள முன்னேற விட மாட்டாங்க. நீங்க ஒரு புதிய விஷயம் டிரைவில் 7 டாஷ் தினமும் உன்ன நீ மேம்படுத்திக் கொள் நண்பர்களே. இப்போ நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வி கேட்கப் போறேன். கடந்த 1 வருஷத்துக்குமே முன்னாடி இருந்த உங்களுக்கும், இப்போ இருக்கிற உங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாருங்க. உங்க அறிவு வளர்ந்திருக்கா? உங்க சிந்தனை வளர்ந்திருக்கா? உங்க பழக்கங்கள் முன்னேறியிருக்கா? உங்க வாழ்க்கை நேற்றை விட இன்னைக்கு கொஞ்சமாவது சிறப்பா மாறியிருக்கா? இல்ல அதே இடத்துல தான் இன்னும் நிக்கிறோமா? நண்பர்களே, வாழ்க்கையில இருக்கிற மிகப்பெரிய ஆபத்து தோல்வி கிடையாது. தேக்கம். அதாவது வளராம இருப்பது, ஒரே இடத்துல நின்னுட்டு இருப்பது. அதுதான். ஒரு மரம் தினமும் கொஞ்சம் கொஞ்சமா வளருது. ஒரு குழந்தை தினமும் கொஞ்சம் கொஞ்சமா வளருது. இயற்கையில இருக்கிற எல்லாமே வளருது. ஆனா, ஒரு மனிதன் மட்டும் வளராமல நின்னுட்டா, அவனோட வாழ்க்கை மெதுவா பின்னாடி போக ஆரம்பிச்சிடும். சுவாமி விவேகானந்தர் ஒரு இடத்துல சொல்றாரு, "எழுந்திரு, விழித்திரு. இலக்கை அடையும் வரை நின்னு விடாத."
இந்த ஒரு வரிக்குள்ள வெற்றியோட முழு ரகசியமும் இருக்கு. ஏன்னா, வெற்றிங்கிறது ஒரு நாள் நடக்கிற சம்பவம் கிடையாது. அது தினமும் நடக்கிற சின்ன சின்ன முன்னேற்றங்களோட கூட்டுத்தொகை. நண்பர்களே, நாம பல பேர் ஒரு பெரிய தவறு பண்றோம். மத்தவங்கள கம்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவன் என்ன வாங்கியிருக்கான்? எ அம் அவன் எவ்வளவு சம்பாதிக்கிறான்? அவன் எவ்வளவு முன்னேறிட்டான்? இதைத்தான் யோசிக்கிறோம். ஆனா, புத்திசாலியான மனிதன் என்ன பண்ணுவான் தெரியுமா? அவன் மத்தவங்கள பார்க்க மாட்டான். அவன் நேற்றைய தன்னையே பார்ப்பான். நான் நேத்து இருந்த என்ன விட இன்னைக்கு நான் கொஞ்சமாவது நல்லவனா மாறியிருக்கேனா அதத்தான் கவனிப்பான். ஏன்னா, உண்மையான போட்டி உலகத்தோட இல்ல, உங்களோட தான். ஒரு ஓட்டப்பந்தய வீரன் தினமும் ஒரு சதவீதம் வேகமா ஓட கத்துக்கிட்டா, ஒரு வருஷத்துக்கு பிறகு அவன் வேற லெவலுக்கு போயிருப்பான். அதே மாதிரி தினமும் ஒரு சதவீதம் முன்னேற்றம் உங்க வாழ்க்கைய முழுசா மாத்திடும். நண்பர்களே, ஒரு புத்தகம் படிங்க. ஒரு புதிய விஷயம் கத்துக்கோங்க. ஒரு கெட்ட பழக்கத்தை விடுங்க. ஒரு நல்ல பழக்கத்தை சேர்த்துக்கோங்க. தினமும் கொஞ்சமாவது முன்னேறுங்க. அதுதான் குரோத். அதுதான் ப்ராக்ரஸ். அதுதான் சக்சஸ். இன்னைக்கு பல பேர் நினைக்கிறாங்க, ஒரே நாள்ல வாழ்க்கை மாறணும். ஒரே மாசத்துல வெற்றி கிடைக்கணும். ஆனா, இயற்கையில எந்த பெரிய விஷயமும் அவ்வளவு சீக்கிரமா அது நடக்காது. ஒரு வித இன்னைக்கு விதைச்சா நாளைக்கு மரமா ஆகாது. முதல்ல வேர் வளரும். அப்புறம் மூளை வரும். அப்புறம் செடி வரும். அப்புறம் மரம் வரும். கடைசியா பழம் வரும். அதே மாதிரி உங்க வளர்ச்சியும் அமைதியா தொடர்ச்சியா நடக்கணும். நண்பர்களே, ஒரு சிங்கம் பிறந்த உடனே கான்க்ளூஷன் நண்பர்களே, இன்னைக்கு நாம பார்த்த இந்த 7 விதிகளும் கேட்கும்போது ரொம்ப சாதாரணமா தோணலாம். இதெல்லாம் எனக்கு ஏற்கனவே தெரியும். ஆன்னு கூட சில பேருக்கு தோணலாம். ஆனா, வாழ்க்கையில ஒரு பெரிய உண்மை என்ன தெரியுமா? தெரிஞ்சிருக்கிறதால வாழ்க்கை மாறாது. அத ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சா தான் வாழ்க்கை மாறும். நம்மள பல பேருக்கு நல்லது எது? கெட்டது எது? ஏற்கனவே தெரியும். ஆனா, தெரிஞ்ச விஷயத்த தொடர்ந்து செய்யறது தான் கஷ்டம். அதனால தான் வெற்றி பெற்றவங்க குறைவு. கனவு காண்றவங்க அதிகம். நண்பர்களே, இன்னைக்கு நம்ம என்னென்ன பார்த்தோம்? முதல்ல அவங்க கனவுகள எல்லாரிட்டும் சொல்லக்கூடாதுன்னு பார்த்தோம். ஏன்னா, விதை முளைக்கிறதுக்கு முன்னாடி அத பாதுகாக்கணும். அதே மாதிரி உங்க கனவுகளையும் பாதுகாக்கணும். அதுக்கப்புறம் அதிகமா பேசுறவன விட அதிகமா கேட்பவன் தான் புத்திசாலின்னு பார்த்தோம். ஏன்னா, பேசுறதால தெரிஞ்சத தான் சொல்ல முடியும். கேட்கறதால புதுசா கத்துக்க முடியும். அதுக்கப்புறம் உணர்ச்சியில முடிவு எடுக்கக்கூடாதுன்னு பார்த்தோம். ஒரு நிமிஷ கோபம், ஒரு நிமிஷ ஈகோ, ஒரு நிமிஷ வருத்தம், பல வருட சந்தோஷத்த அழிச்சிடலாம். அதனால முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் காத்திருக்க கத்துக்கொள்ளணும். அதுக்கப்புறம் நேரத்த பாதுகாக்கணும்னு பார்த்தோம். ஏன்னா, பணம் போனா திரும்ப சம்பாதிக்கலாம். ஆனா, நேரம் ஒருபோதும் திரும்ப வராது. அதுக்கப்புறம் எல்லோரையும் சந்தோஷப்படுத்த முயற்சி செய்யக்கூடாதுன்னு பார்த்தோம். ஏன்னா, இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரையும் திருப்திப்படுத்த முடியாது. நீங்க உங்க வாழ்க்கைய வாழணும். மத்தவங்களோட எதிர்பார்ப்புகள இல்ல. அதுக்கப்புறம் தவறான மனிதர்கள்ட்ட இருந்து விலகி இருக்கணும்னு பார்த்தோம். ஏன்னா, உங்க சுற்றம் தான் உங்க எதிர்காலத்த தீர்மானிக்குது. கழுகுகளோட இருந்தா பறக்க கத்துப்பீங்க. கோழிகளோட இருந்தா தரையில தான் இருப்பீங்க. கடைசியா தினம் உங்களை நீங்களே மேம்படுத்திக் கொள்ளணும்னு பார்த்தோம். நேற்றைய உங்களை விட இன்றைய நீங்கள் சிறப்பாக இருக்கணும். அதுதான் உண்மையான வெற்றி. நண்பர்களே, இந்த 7 விதிகளையும் இன்னைக்கு கேட்டுட்டு நாளைக்கு மறந்துட்டீங்கன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மென்ட் மட்டும்தான். ஆனா, இந்த 7 விதிகளில ஒரு விதியையாவது இன்னைக்கு இருந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா, இந்த வீடியோ உங்க வாழ்க்கைய மாத்துற டர்னிங் பாயிண்ட்டா மாறலாம். ஒரு விஷயம் ஞாபகம் வைங்க. புத்திசாலித்தனம் என்பது நெறைய புத்தகங்கள் படிக்கிறது கிடையாது.
நிறைய டிகிரிஸ் வாங்குறதும் கிடையாது. நிறைய தகவல்கள் தெரிஞ்சிருக்கிறதும் கிடையாது. சரியான நேரத்துல சரியான முடிவு எடுக்கிறது தான் உண்மையான புத்திசாலித்தனம். சுவாமி விவேகானந்தர் சொன்ன மாதிரி, உங்களை நீங்களே நம்புங்கள். உங்களுக்குள்ள இருக்கும் சக்தியை உணருங்கள். உலகமே உங்களுக்காக வழிவிடும். நண்பர்களே, இந்த வீடியோவுல சொன்ன 7 விதிகளில் உங்களுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லா தோணின ரூல் எது? ரூல் 1ஆ? ரூல் 3ஆ? ரூல் 6ஆ? இல்ல ரூல் 7ஆ? கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க கருத்துக்கள நான் படிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா ஒரு லைக் பண்ணுங்க.